ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்ப்பா. லால் சலாமுடைய குட்டி விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ். கத்தி மீதல்ல பிளேடு மேல் நடக்கும் சமாச்சாரம். இப்படி கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இயக்கிறதுக்கும் ஒரு தனி கெத்து வேணும். தலைவர் மகள் தானே, அதனால் அந்த கெத்து அவங்களுக்கு இருக்குது. கூடவே தலைவரும் படத்தில் இருப்பதனால கெத்தெல்லாம் சத்தாக மாறி சகோதரி தைரியமாக களம் இறங்கியிருக்காங்க. தலைவர் கௌரவ தோற்றம்தான் அப்படின்னாலும் படம் முழுவதும் வருவது போல் அமைந்த திரைக்கதையை பாராட்டத்தாப்பா வேண்டும். மொய்தீன் பாயாக தலைவர் அதகலம் செய்திருக்கிறார். ஆக்ஷன், காமெடி, பாசம், நேசம் என தனது நடிப்பு திறமையை அந்த கொஞ்ச நேரத்திலேயே காண்பித்து நம்மளை கொஞ்சம் வைத்து விடுகிறார். ஹாஸ்பிட்டல் சீனில் வர்ற தலைவருடைய நடிப்பு நெஞ்ச உறைய வைக்கிறதுன்னு தான்ப்பா சொல்லணும். இதுவரை தலைவர் இப்படி அதிர்ச்சியாகி அழுத நடிப்பை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு பின்னி படலை எடுத்திருக்காரு. விஷ்ணு, விஷால், விக்ராந்த் இருவருமே தமது பாத்திரங்களை அழகாகவே கையாண்டிருக்காங்க. சில நிமிடங்களே வந்தாலும் அனந்திகா அழகோ அழகு. பரபரப்பாக்கப்பட்ட தானியா கிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு சீன் தான், அதிலுமே சிறப்பாக நடித்து அசத்தியிருக்கிறார். செந்தில், தம்பி ராமையா ஊர் பெரியவர்களாகவே நமக்கு நிறைவே கொடுத்துருக்காங்க. வில்லனாக நடித்தவருமே அவருடைய நடிப்பை சிறப்பாக செய்திருக்காங்க. கிளைமேக்ஸில் வர்ற சீன்ஸ் எல்லாமே அசத்தல் வசனங்கள்னு பல இடங்களில் கைத்தட்டல் பெறுகிறது. பின்னணி இசை சொல்லவே வேண்டாம். ஏஆர் ரகுமானுடைய இசையில் அமர்க்கலம். அதிலும் தலைவர் பவுலிங் போடும்போது அவ்வளவு இனிமை. அதுவும் ஏபுள்ள, லாலி ஜலாலி, தேர் திருவிழா பாடல்கள் படமாக்கிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அன்பாளனே சொல், அருளானனே சொல் அப்படின்ற பாடல் படத்துடைய தரத்தை ஒருபடி உயர்த்திருக்குன்னு தான்ப்பா சொல்லணும். அவ்வளோ பெரிய உயர்ந்த ரகம். அப்புறம் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்குகள் கொஞ்சம் நமக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணுது. அப்புறம் ரிப்பீட்டடான சீன்ஸ்களை கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது. கிரிக்கெட் காட்சிகளில் முதல் காட்சிகள்லையுமே கொஞ்சமாக கட் பண்ணியிருந்துருக்கலாம். மொத்தத்தில் இந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு ஒற்றுமையை வலிமையாக வலியுறுத்தும் லால் சலாம் மக்களிடையே பெரிய சலாம் தான் பெறும். சலாமை பெற வேண்டும். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம்.